சென்னையில் நடந்த ரிலேட்டிவ் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இது மேரேஜுக்கு முன்னாடி நாள் எடுத்தது. ப்ரைடுக்கு மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாருமே லைனாக ஒன் பை ஒன்னாக மெஹந்தி வச்சுக்கிட்டோம். ஒரு ஹேண்டோடைய ஒரு பக்கத்துக்கு 100 ருபீஸ்னு வாங்கினாங்க. மெஹந்தி வச்சு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் சர்ச்சில் கொடுக்கறதுக்காக காணிக்கை தட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இந்த வேலை முடிச்சுட்டு தூங்கிடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே தூங்க முடியும்? விடிய விடிய ஒரே கதை தான் பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரைடே ஈவினிங் 4:00 தான் வெட்டிங் மாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 3:30க்கெலாம் சர்ச்சுக்கு வந்துவிட்டோம். ஃப்ளவர் கேர்ள் ட்ரெஸ்ஸில் குட்டீஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருந்தாங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு. சர்ச்சில் மாஸ் முடியவும் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஆரத்தி தட்டுலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் ஊர் முறைப்படி பாலும் பழமும் கொடுப்பாங்க. அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுத்துட்டு நேராக மண்டபத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். ஈவினிங் ரிசப்ஷனும் சூப்பராக நடந்து முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ. மாப்பிள்ளையும் பொண்ணும் மறு வீட்டுக்காக வந்திருந்தாங்க. மதியம் லஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்க லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். நைட்டு டின்னர் மாப்பிள்ளை வீட்டிலே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு சில முறைலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இனி வீடியோ ஊர்லேருந்து தான்.